நீங்கள் கொரட்டை விடுறீங்களா? ஸோ கொரட்டை விடுற எல்லாருமே டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவில் யாரெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போகணும் அப்படின்ற டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கியூடி ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பேங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. STOPBANG. எஸ் அப்படின்னா ஸ்னோரிங் லவுட்லி. உள்ள தூங்கிட்டு இருக்காரு கொரட்டை விட்டு, நம்ம வெளியில ரூம்ல உட்காந்துருக்கோம், அது வரைக்கும் கொரட்டை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் T ஃபார் டயர்ட்னஸ். நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சா கூட பகல்ல டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. O ஃபார் அப்சர்வ்டு கேப்ஸ். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ கொரட்டை வருது, அப்புறம் ஒரு கேப் அடிக்குது, திரும்ப கொரட்டை கேப். இந்த மாதிரி அடிக்கடி கொரட்டைக்கு நடுவில் கேப் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். P ஃபார் ப்ரெஷர். ஹை BP இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். B for BMI, high BMI, more than 35 BMI இருக்கு. A for age more than 40. And N for neck circumference. ஒரு இன்ச் டேப் வச்சு நெக்கை அளந்து ஒரு 35 சென்டிமீட்டர் லேடிஸ்க்கும் அண்ட் 40 சென்டிமீட்டருக்கு ஜென்ஸுக்கு அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சிக்னிஃபிகண்டாக எடுத்துக்கணும். அடுத்து G for gender, மேல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பாயிண்ட். நம்ம சொன்ன இந்த ஸ்டாப் பேங்க்ல உங்களுக்கு எது எது பாசிட்டிவா இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு மார்க் கொடுத்துக்கிட்டே வாங்க. கலெக்டிவா 3 மார்க் மேல இருந்தாலே ஒரு ஹை ரிஸ்க் மாதிரி தான். ஆனா 5 மார்க்கு மேல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க.